ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் எதுவும் பார்க்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச கிச்சன் டிப்ஸ் கொஞ்சம் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு மசாலா டப்பா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூனும் இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்களும் வச்சுக்கிட்டோம்னா நம்ம தாளிக்கிறச்ச இதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே போடலாம். சில சமயம் வந்து நம்ம சமையல் பண்ணுறச்ச கையெல்லாம் தண்ணியாக இருக்கும். இந்த கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் எடுக்கிறச்ச தண்ணி பட்டுச்சுன்னா படப்படன்னு வெடிக்கும். அதனால இந்த மாதிரி 2 சின்ன கிண்ணங்களும் ஒரு ஸ்பூனும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து இதுக்குள்ளேயே இப்படி வச்சிடலாம். இந்த ஸ்பூனை வந்து மேலே இருக்கும் இல்லையா, இந்த தட்டில் வச்சு அப்படி மூடி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இட்லிக்கெல்லாம் நம்ம மாவு வந்து நிறைய ஆட்டி வச்சுக்குவோம். அது எல்லா மாவையும் ஒன்றா வச்சு புளிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப புளிப்பேறிடும். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொள்கிற சட்டியை எடுத்துட்டு அதில் வந்து பாதி ஊற்றி வச்சுக்கணும். ஏன்னா அது பொங்கி வர்றச்ச நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அதுக்கு இடம் கொடுத்து பாதி வச்சு இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நமக்கு வந்து நாளைக்கு காலையில் இட்லி அவிக்கணும்னா இன்றைக்கி சாயந்தரம் இதை எடுத்து வெளியில் வச்சிடணும். அப்போ புளிச்சிட்டு அது நல்ல இட்லி, ஃப்ரெஷ் இட்லியாக வரும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எல்லா நாளுமே நமக்கு ஃப்ரெஷ் இட்லி கிடைக்கும். இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜில் இடம் இல்லைன்னா ஒரு பெரிய டப்பாவில் நிறைய ஊற்றி வச்சுட்டு டெய்லி ஈவினிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுக்கிட்டிங்கனாலும் டெய்லி நமக்கு ஃப்ரெஷ் இட்லி கிடைக்கும். நான் வந்து இதை தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃபுல்லும் புளிக்க வச்சிட்டோம்னா அப்புறம் ரொம்ப புளிச்சு போயிடுது, மாவு வேஸ்ட் ஆகிடுது. இப்போ நிறைய வீட்டில் வந்து நம்ம மாடுலார் கிச்சன் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் ஓட்டையாக இருக்குது. நம்ம கரண்டிலாம் அடுக்கிறோம் இல்லையா, இதை தண்ணியோடு அடுக்கணும்னா ரொம்ப வந்து இதெல்லாம் துரு பிடிச்சிரும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஸ்டீலெல்லாம் துரு பிடிச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷீட்ஸ் கிடைக்குது இல்லையா, இதை வந்து கிச்சன் ஷெல்ஃபுக்கெல்லாம் போடுவோம். அதையே கொஞ்சம் கட் பண்ணி இதுலேயும் போட்டுட்டோம்னா இது வந்து துரு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நல்ல தண்ணி கூட ஸ்டீலில் பட்டா துருவாயிடுது. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஷெல்ஃப் வச்சுருக்கோம். அதுக்கு கீழே இந்த மாதிரி கம்பி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கம்பியில் வந்து நம்ம இட்லி துணியெல்லாம் வந்து காய போட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த மாதிரி ஹூப்ஸ் விற்குது. இப்போ நிறைய டசன் கணக்கில் கூட விற்குது. இதை வாங்கி மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேணுங்கிறச்சு அப்படியே டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே சீரகம், சோம்பு, கசகசாலாம் வாங்குவோம். நமக்கு ஒரு அளவுக்கு மேலே கூட இருந்ததுன்னா அது வந்து சீக்கிரம் வண்டு வந்துடும், அதாவது ஒட்டிக்கிட்ட மாதிரி வந்துடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கின உடனேயே இதை வந்து பிரிச்சுட்டு வெயில் நிறையா இருந்தால் காய வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி வானலியில் கொட்டிட்டு வெறும் வானலியில் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு ரொம்ப வறுக்கக்கூடாது, அப்படியே லைட்டாக வறுக்கணும். இதை வந்து தொட்டு பார்த்தோம்னா இந்த சீரகம் வந்து சுடணும், அவ்வளோதான். ரொம்ப படப்படன்னு வெடிக்கணும், பொரியணும் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த அளவுக்கு லைட்டாக நம்ம வெயிலில் காய வைக்கிற மாதிரி அது கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு, ஆறின பிறகு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆறலைன்னா நம்ம பாட்டிலில் போட்டு மூடுறச்ச அது வேர்த்து அந்த தண்ணி உள்ளே விழுந்து கெட்டு போயிடும். கசகசா கூட ரொம்ப விலை. நம்ம வாங்கி அப்படி கட் பண்ணி கொட்டுனோன்னா அது வண்டு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம போட்டு வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோதான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வாங்க முடியாது, கொஞ்சம் வாங்குறதே ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்ச நாள் வண்டு வராமல் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பு, சேமியா எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டே நம்ம நிறைய யூஸ் பண்ணவே மாட்டோம். பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சின்னமாக இருக்குல்ல, அது இன்னும் மோசம். நம்ம ரொம்ப உரிக்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். இதை வந்து ஈஸியாக இந்த மெத்தடில் உரிச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷம் கூட போதும் ஊற வச்சிட்டிங்கன்னா இதை பாருங்கள், டக்குன்னு அப்படியே உரிச்சிடலாம். சிரமமே இல்லாமல் அப்படியே வந்துடும்.
இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டி, இது வந்து வத்த குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நறுக்க வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். நம்ம உரிக்க சோம்பேறித்தனப்பட்டு பெருசெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னமாக இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். பாருங்க, அப்படியே வந்துடுது. அப்படியே நம்ம கையில் எடுத்தோம்னாலே வந்துடும். இது வந்து கண்ணும் எரியாது. இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நம்ம உரிச்சிடலாம். பாருங்க, அப்படி நம்ம எடுக்கிறச்சையே அப்படி தோல் எடுத்துட்டு வந்துடுது. நம்ம வடகம் போடுறோம் இல்லையா, வெங்காய வடகம், அப்பெல்லாம் நிறைய உரிப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுக்கிட்டோம்னா டக்குன்னு உரிச்சிடலாம். பாருங்கள், எங்கேயுமே தோல் இல்லை, அப்படியே நல்லா நீட்டாக வந்துருச்சு. இப்போ டைனிங் டேபிள் மேலே உப்பு, ஊறுகாய் அதெல்லாம் வந்து நம்ம தினசரி போய் கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வராமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாடியில் ஒரு சின்ன கூடை வாங்கி இப்படி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள் உப்பு, இது வந்து ஊறுகாய், இதுவும் வந்து ஊறுகாய். இந்த கூடைக்கு கீழே வந்து நான் இந்த மாதிரி ரெக்ஸின் ஷீட் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் திக்கானதாக வாங்கிக்கணும். அதை கட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஊறுகாய் எல்லாம் சிந்திச்சுன்னா கூட நம்ம சோப்பு போட்டு அதை கழுவிட்டு திருப்பியும் போட்டுடலாம். நீட்டாக இருக்கும் பார்க்க. இது வந்து அப்படியே வச்சுருக்க டேபிள்லேயும் அழகாக இருக்கும். இது வந்து ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்று உப்புக்கு, ஏன்னா இது வந்து உப்புக்குள்ளே கொள்ளலை, அதனால் வெளியிலே வச்சுக்கிட்டோன்னா இப்போ எல்லாம் உடன் ஸ்பூன் இந்த மாதிரி வருது. இதையும் வாங்கி நம்ம வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டேபிள் மேலே இந்த மாதிரி 2 இது எவர் சில்வரில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஹாட்டாக சமைச்சிட்டு கொண்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இது மேலே வச்சுக்கலாம். நம்ம டேபிளுக்கும் ஒன்றும் ஆகாது. இது வந்து நல்ல சூடும் தாங்கும். நம்ம இந்த மாதிரி சின்ன பானை வாங்கி டைனிங் டேபிளில் தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா நம்ம எல்லாருமே குடிச்சுக்கலாம். இது வந்து தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்குது. இங்கே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணியில் உள்ள தேவையற்ற உப்புக்களையெல்லாம் இந்த பானையோட மண் வந்து உறிஞ்சிடுமா. அதனால நமக்கு வந்து உள்ளே இருக்கிறது சுத்தமான தண்ணி. அதனால நம்ம அக்வா கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேலையை இந்த பானையே செய்யுது. பானையில் தண்ணி வச்சு குடிக்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது, நல்ல கூலிங்காகவும் இருக்கும். நம்ம ஐஸ் வாட்டர் கூட குடிக்க வேண்டாம். இது நல்ல சில்லுன்னு இருக்குது பாருங்கள். இந்த கிச்சன் ஷெல்ஃப்லலாம் இந்த மாதிரி ஷீட்டு வாங்கி நம்ம போட்டு அடுக்கி வச்சோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் எல்லாம் போடுவாங்க, அதை அடிக்கடி மாற்றணும். இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நல்லா இருக்கும். ஏதாவது கொட்டினாலும் நம்ம கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி திக்கான ஷீட்டாக வாங்கிக்கணும். ஏன்னா லேசானதை வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு எடுக்கறச்சு அது இழுத்துட்டு வரும். அதை மாத்திரம் பார்த்து வாங்கிக்கணும், திக்கான ஷீட்டாக. இப்போ நம்ம ஏதோ ஒரு கிரேவி செய்யணும், அதுக்கு வந்து தக்காளி வந்து தோல் உரிச்சிட்டு அப்படியே அரைக்கணும் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு அந்த சுடு தண்ணியில் அப்போ வேக வச்சதானே தோல் வரும். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. நம்ம சோம்பேறித்தனப்பட்டுட்டே நம்ம அரைக்கவே மாட்டோம், அதனால அந்த ரெசிபியவே ஸ்கிப் பண்ணிவிடுவோம். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதை ஒரு கத்தியில் இப்படி சொருகிக்கணும், அப்படியே நல்லா உள்ளே போகிற மாதிரி. இதை வந்து இப்படியே அடுப்பில் காமிக்கணும். இப்படி காமிச்சோன்னா அந்த தோல் எல்லாம் பாருங்கள் அப்படியே வெடிச்சிட்டு உரிக்கிற மாதிரி வந்துடும். நல்ல நீளமான கத்தியாக எடுத்துக்கோங்க, அப்புறம் கையில் வந்து சுற்றும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள் தோல். பாருங்கள், நல்லா அப்படியே கழண்டு வந்துருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் தோல். அப்படியே எடுக்க அப்படியே அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்படியே நீட்டாக உரிச்சிடலாம். உரிச்சிட்டு அப்படியே இந்த பிளேட்டில் வச்சிடலாம்.
இங்கே பாருங்கள் தோல் தனியாக வந்துருச்சு. தக்காளி பாருங்கள் அப்படியே வந்துருச்சு. இப்போ நம்ம எதுக்கு வேணுமோ அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கத்தியும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம தக்காளிக்குள்ளே தான் கத்தி சொருகி இருக்கோம். அதனால் கத்தியும் எதுவும் டேமேஜ் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக அப்படி ஜஸ்ட்டு ஒரு அரை நிமிஷத்துலேயே நம்ம வந்து தோல் எடுத்துட்டோம். இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.